நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். குழந்தை பேறு இல்லாத போதும் குலதெய்வ வழிபாடு என்பது தடைபடும். தற்போதைய சூழலில் கணவன் மனைவி சண்டை, இவர்கள் பிரிதல், இவற்றாலும் குலதெய்வ வழிபாடு தடைபடும். இது ஒரு வினோதமான பாவமாகும். குலதெய்வ சாபம் உள்ளது என்று ஜோதிடர்கள் சொல்வார்கள். குலதெய்வத்தை வழிபட எல்லாம் நலமாகும் என்று சொல்வார்கள். ஆனால் குலதெய்வம் எது என்பதே தெரியாமல் தலைமுறைகள் பல கடந்திருக்கும். இதன் காரணமாகவே வருடத்திற்கு ஒருமுறை குடும்பம் முழுமையும் குலதெய்வ கோயிலில் கூடுவது வழக்கமாக்கப்பட்டுள்ளது. தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, பங்காளிகள், தாயாதிகள் அனைவரும் சந்திக்கும் போது, சாப்பிடும்போது, சாமி கும்பிடும் போது சண்டையும் தீரும், சமாதானமும் பிறக்கும், குலதெய்வ வழிபாடும் தொடரும். குலதெய்வ வழிபாடு என்பது ஆண்களை சார்ந்ததாகவே தொடர்கிறது. பெண் திருமணமாகி சென்றது முதல் அவள் கணவனுக்கு உரிய குலதெய்வமே அவளுக்கும் குலதெய்வமாகிவிடும் என்பதால் அவள் பிறந்த வீட்டின் குலதெய்வ தொடர்பு நாளடைவில் விட்டு போகிறது. இதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தின் அடுத்த தலைமுறைக்கு எது குலதெய்வம் என்ற தகவல் எடுத்துச் சொல்லப்படாமல் அந்த தொடர் சங்கிலி ஆண்மகவு இல்லாத காரணத்தால் விடுபட்டு போகிறது. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.